வணக்கம் மக்களே, திருவண்ணாமலை டு மதுரை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரீச் ஆக 5.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா இது 317 கிலோமீட்டர் கொண்ட ஜேர்னி. ஸோ டோட்டலாக 4 டோல்கேட்ஸ் வரும். 425 ரூபா ஆகும். மதுரைக்கு வர வழியில் சின்ன சின்ன ஊரை தாண்டி வரும்போது அந்த ஊர் எல்லாமே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அப்போனா நீங்களும் வந்தீங்கன்னா அந்த சைட் பாருங்கள். ஒவ்வொரு வழியாக நாங்கள் மதுரையை ஈவினிங் போல் ரீச் பண்ணிட்டோங்க. ரீச் பண்ணிவிட்டு ஏர்லியாகவே நாங்கள் பார்வதி பவனில் எங்கள் டின்னரை முடிச்சிட்டோம். ஒரு சொதப்பல் வேலை பண்ணிட்டோங்க. யூஸ்வலாக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரூம் எல்லாமே ப்ரீ புக் பண்ணிவிடுவோம். இந்த டைம் டைரெக்டாக மதுரையை ரீச் பண்ணிவிட்டு கூகுள் மேப்பில் ரிவ்யூ பார்த்துட்டு பண்ணிக்கலான்ட்டு இருந்தோம். கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு நாங்கள் ஏமாந்து போன ரூம் இது தாங்க. மோஷிஸ் நெஸ்ட். அன்க்ளீன் பாத்ரூம், அன்க்ளீன் ரூம், பில்லோ கவர், பெட்ஷீட்ஸ் எல்லாமே ஸ்டெயின். செம்ம டயர்டாக இருந்தோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டோம். எப்படா மார்னிங் ஆகும்ன்ட்டு இருந்துச்சு. மார்னிங் நாங்கள் பார்த்திங்கன்னா பார்வதி பவனில் ஒரு அருமையான மினி டிஃபனுங்க. 60 ருபீஸ் தான், அவ்வளோ கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மனோப்ரியா ரெசிடென்சியில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2000 ருபீஸ் ஏசி ரூம்ங்க. ரூம் ரொம்பவே காம்பேக்டாக இருந்துச்சு. உடனே நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா கள்ளழகர் டெம்பிளுங்க. எங்களோட ரூமில் இருந்து கள்ளழகர் டெம்பிளுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கள்ளழகர் டெம்பிளில் ரீச் பண்ணோடனே நாங்கள் மலை மேலே பார்த்திங்கன்னா ராக்காயி அம்மன் அண்ட் முருகன் டெம்பிள் பார்க்க போயிட்டோம். மலை மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வாங்குவாங்க. மலை மேலே போகும்போதே தெரிஞ்சிச்சு ஹெவி க்ரௌடுன்ட்டு. மேலே பார்த்து முடிக்கவே 1.5 hours to 2 hours ஆயிடுச்சுங்க. மேலே தரிசனம் முடிச்சுட்டு கீழே அழகர் அண்ட் ஐயனார் டெம்பிளுக்கு போனோம். 28 ஜனவரி to 24 ஜூலை வரைக்கும் பார்த்திங்கன்னா உற்சவர் மட்டும்தான் பார்க்க முடியும்ட்டு போர்டில் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பெருமாளை தாங்க பார்க்க போனோம். டெம்பிள் என்ட்ரன்ஸோட ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்லிப்பர் கவுண்டர் இருக்கும். நீங்கள் அங்கே டோக்கன் போட்டுக்கலாம். உள்ளே நாங்கள் போகும்போதே பார்த்துட்டோம் செம்ம க்ரௌடாக இருக்கும். சாமியை பார்த்து முடிக்கவே எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆச்சு. அண்ட் ஃபுல் டே அன்னதானம் கூட இங்கே போடுறாங்க. உள்ள அழகர் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து பார்த்தவர் பார்த்திங்கன்னா 18ஆம் படி ஐயனார். அங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஐயனார் கோயிலுக்கு போகிறோங்க. ஸோ உள்ளே நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு. நாங்கள் உள்ளே சிலை இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் அங்கே சுவாமிக்கு சிலைலாம் எதுவும் இல்லை. படி இருந்தது அண்ட் அவரோட அருவா, அப்புறம் அவரோட ஸ்லிப்பர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சுவாமியை பார்த்து முடித்த பின்ன பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது.